தாவேக சார்பில் இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கில் நிற்க போறாரு அப்படிங்கிற செய்தி தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பார்க்க முடியுது. திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போறாரு அப்படின்னும் தாவேகாவுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிற விஷயமும் தான் சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறியிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியிலையும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்த நிலையில திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் களமிறங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் என்ட்ரி குறித்து ராகவா லாரன்ஸ் உடைய குருநாதரான ரஜினிகாந்த் கிட்ட ராகவா லாரன்ஸ் அவர்கள் அறிவுரை கேட்டதாகவும் அதை பொறுத்து அவருடைய முடிவு அமையும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ராகவா லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான நடிகரா அறியப்படக்கூடிய அதே வேளையில ஒரு தீவிரமான சமூக சேவகராகவும் அறியப்படுறாரு. வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்க, மாற்றுத்திறனாளிகள் போன்றவருக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏராளமான உதவிகள் குறித்த தகவல்கள் அப்பப்போ வெளியாகி அவர் மீது மக்களுக்கு ஒரு தனி மதிப்பை உருவாக்கி இருக்கு. அதனால திருச்சி கிழக்குல நின்னா கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஜெயிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு. தாவேகா ஒரு மாஸ்டர் பிளானோட தான் எல்லா விஷயமுமே செய்யுது அப்படின்னும் தாவேகாவுக்கு ஆதரவா ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் பதிவிட்ட சில விஷயங்களும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸ் தளத்துல ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பதிவுல மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. அவங்களுடைய ஆணையின் மூலமா ஒரு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய விருப்பம் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜனநாயக தீர்ப்பை ஆதரிச்சு மதிக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து மக்களுடைய நன்மதிப்பை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தாவேகாவில் இவர் இணையறது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளுடைய மீடியா ஜங்ஷன் பிளஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.